வணக்கம் நேயர்களே. எஃப்டிபி நேயர்களுக்கு உங்கள் குன்றத்தூர் பாலாஜியின் அன்பார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த மாசம், அதாவது சித்திரை மாசத்துல நம்ம மெயினா பார்த்தோம் அப்படின்னா, பெரிய மாசம்னா சித்திரையை பொறுத்தவரைக்கும் தமிழ் மாதத்துல முதல் மாதம். அப்படிங்கும்போது ரொம்ப விசேஷமான மாதம். ஏன்னா, இப்ப சித்திரை மாசம் வர வரைக்கும் நெறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. ஏன்னா, அதுக்கு முன்னாடி மாசங்கள் இந்த சுப நிகழ்ச்சிகள பண்ணக்கூடிய கரெக்டான மாசம் கிடையாது. சித்திரை மாசத்துக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நெறையா பார்த்தீங்க அப்படின்னா, சித்திரை மாசத்துல புதுமனை வீடு புகக்கூடிய யோகம், அது தவிர புதுசா கிரகப்பிரவேசம் வீடு வாங்கி பண்ணக்கூடிய யோகம், அது தவிர திருமண வைபவங்கள் எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல தான். புதுசா வீட்டுக்கு போறது, புதுசா வீடு வாங்குறது, எல்லாருமே நிகழ்வுகள் எல்லாமே இந்த சித்திரை மாசத்துல பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமான மாசம். அது தவிர சித்திரையில தான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மெயினான விஷயம் என்னன்னா, எல்லாரும் தமிழ்நாட்டுல கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய விஷயம், கள்ளழகரோட அந்த வைபவம்னு சொல்லிட்டு, அது சித்திரை மாசத்துல நம்ம மறக்க முடியாது. யாருமே மறக்க முடியாது. சித்திரை மாசத்தோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கள்ளழகரோட வைபவம் அது ரொம்ப விசேஷம். ஓகேங்களா? ஏன்னா, மதுரையில கள்ளழகர் ஆத்துல இறங்கி வர்றார் அப்படின்னா, அவர் என்ன பட்டு கட்டியிருக்கார், என்ன பட்டு உடுத்தியிருக்கார், அதை பார்க்கறதுக்குனே அந்த கள்ளழகர் அந்த குதிரையில உட்கார்ந்து ஆடி வரக்கூடிய அந்த வைபவம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அதை தவிர அவர் என்ன ஆடை, அந்த என்ன பட்டு உடுத்திட்டு வர்றாரு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு, அதுக்கு உண்டான பலன் இந்த வருஷம் எப்படி இருக்கும், மழை எப்படி இருக்கும், வெயில் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தாக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் கணிக்கக்கூடிய விஷயங்கள் வல்லுநர்கள் எல்லாருமே சிறப்பா பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சித்திரை மாசத்துல தான். அதுக்கப்புறம் 2வது மாசம் சொல்லக்கூடிய அந்த வைகாசி மாசம். வைகாசி மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வைகாசி மாசம் முருகனுக்கு மெயினா உகந்த மாசம். அதாவது வைகாசி மாசத்துல பௌர்ணமியில வரக்கூடிய அந்த விசாக நட்சத்திரத்துல முருகனோட அந்த விஷயங்கள், அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. அது முருகனுக்கு உகந்த நாள். அந்த நாள்ல ஆறுபடை வீட்ல நம்ம மனசார ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு, நம்ம போய் பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கிறோம் அப்படின்னா, அந்த வைகாசி விசாக வரக்கூடிய நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, நிச்சயமா சொல்றேன், முருகனோட ஆசீர்வாதம்ங்கிறது குடும்பத்துக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அது தவிர முருகனோட அருள்ங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நிச்சயமா நம்ம நினைச்ச விஷயங்கள், நம்ம வைத்த கோரிக்கைகள் எல்லாமே அந்த வைகாசி விசாகம் நாள்ல நல்லபடியா நிவர்த்தி ஆகுங்கிறது ஒரு பெரிய மன ரீதியா இருக்கக்கூடிய விஷயம் எல்லாருக்கும். அது தவிர வைகாசியில இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வைகாசியில சுக்ல சதுர்த்தி வரக்கூடிய நாள்ல பார்த்தோம் அப்படின்னா, நரசிம்ம ஜெயந்தியா நம்ம கொண்டாடுவோம். ரொம்ப விசேஷமான நாள். அதாவது மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து பிரகலாதனை காப்பாத்தினதா புராண காலத்துல சொல்லக்கூடிய விஷயம்தான். அந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய அந்த சுக்ல சதுர்த்தியில வரக்கூடிய அந்த நரசிம்ம ஜெயந்தி. அந்த நாள்ல நம்ம நரசிம்மரை நம்ம வேண்டினோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட ஆயுள் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும், மாங்கல்ய பலம் நல்லபடியா இருக்கும், குடும்பத்துல சுபிட்சத்துக்கு எந்த குறையுமே இருக்காதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஐதீகமான விஷயம். ஓகேங்களா? இது பல பேருக்கு தெரியாது. வைகாசி மாசம்ங்கிறது சாதாரணமா தமிழ் மாசத்துல வரக்கூடிய 2வது மாசம் தான் நினைச்சிட்டு அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த வைகாசி விசாகத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நன்மைகள் என்ன, அதே மாதிரி வைகாசியில வரக்கூடிய அந்த நரசிம்ம ஜெயந்திக்கு என்ன ரொம்ப விசேஷம். அதுவும் இந்த வைகாசியில வரக்கூடிய அந்த நரசிம்ம ஜெயந்தி, நான் சொன்ன பார்த்தீங்களா, சுக்ல சதுர்த்தியில வரக்கூடிய அந்த நரசிம்ம ஜெயந்திக்கு நம்ம போய் அப்ப நரசிம்மரை பார்த்ததோட இல்லாம முடிஞ்சது அப்படின்னா, வீட்லயே நம்ம பானகம் செஞ்சு, பானகம் அதாவது என்னன்னா நல்ல என்ன சொல்லுவாங்க, குடிநீர்ல நம்ம வெல்லத்தை நல்லா பாகு வெல்லத்தை நல்லா கரைச்சு, அதுல ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா கலவையா பண்ணிட்டு, அது பானகத்தை கொண்டு போயிட்டு நம்ம கோவில்ல, நரசிம்மர் கோவில்ல நம்ம போய் நரசிம்மரை பார்க்கும்போது நரசிம்மர் சன்னதியில வச்சு அதை நெய்வேத்தியம் பண்ணிட்டு, அதை சின்னதா டிஸ்போசல் கப்ல வாங்கி வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம்னு வச்சோங்களேன், நம்ம மனசுல என்ன கோரிக்கை நரசிம்மத்தை வைக்கிறோமோ ததாஸ்துன்னு நம்ம கொடுத்துருவாரு. அந்த நாள்ல நம்ம இந்த மாதிரி பரிகாரம் செய்யக்கூடிய, பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல ஆயுள் வளம், நல்ல மாங்கல்ய பலத்தை கொடுக்கும், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல சுபிச்சத்தை குடும்பத்துக்கு கொடுக்கும். அது ஒரு மெயினான விஷயம்.
அது தவிர அந்த வைகாசியில தான் வந்து நம்மாழ்வார் அவரோட அந்த உகந்த நாளுங்கிறது சொல்லக்கூடிய விஷயம். அதை தவிர வந்து மகா பெரிவா ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய அந்த வைகாசியில வரக்கூடிய அந்த அனுஷம், இது வந்து பார்த்தீங்கன்னா வைகாசி மாசத்துல வந்து இவ்வளவு சிறப்புங்கிறது வந்து நம்ம இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலா அது ஒரு மாசமா தான் பண்றோம். அப்படிங்கும் போது வைகாசி மாசத்திலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வெயிட் பண்ணி வைகாசி மாசத்துல தான் வந்து வீட்டுல வந்து மகனுக்கோ இல்ல மகளுக்கோ வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அதை தவிர பூணல் கல்யாணம் பார்த்தீங்கன்னா பிராமண குழந்தைங்களா இருந்தது அப்படின்னா பூணல் கல்யாணம்ங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வைகாசி மாசத்துல வந்து பண்ணறதுங்கிறது ரொம்ப விசேஷம். காரணம் ஏன்னா வைகாசிங்கிறது வந்து என்னன்னா நம்மளோட சந்ததிகள் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய வந்து மாதமா வந்து கருதுறோம். அதாவது நம்ம எடுக்கக்கூடிய என்ன சொல்லுவாங்க முயற்சிகள் எல்லாம் அபிவிருத்தி ஆகக்கூடிய மாதம் சொல்லக்கூடிய அந்த வைகாசி மாதத்துல இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உண்மையா சொல்றேன், இந்த வைகாசி விசாகம் வரக்கூடிய அந்த நாள்ல வந்து நிச்சயமா 6 படை வீட்டுல ஏதாவது ஒரு படை வீட்டுக்கு முருகனை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்கோ. எவ்வளவு பெரிய கோரிக்கை நீங்க வச்சாலும் முருக பகவான் வந்து உங்களுக்கு நல்லபடியா நிவர்த்தி பண்ணி வைப்பார். அதுவும் வந்து இந்த மாதிரி டைம்ல வந்து பழனி திருச்செந்தூருக்கு போறதுங்கிறது அவ்வளோ விசேஷம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து அந்த சுக்ல சதுர்த்தியில வரக்கூடிய அந்த நரசிம்ம ஜெயந்திக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க பண்ணி பாருங்கோ. நிச்சயமா சொல்றேன், மனசுல நீங்க என்ன நினைச்சுட்டு வேண்டிக்கிறீங்களோ அது ததாஸ்துன்னு உங்களுக்கு நல்லபடியா இருக்கும். ஏன்னா மாதத்துல வந்து இவ்வளவு சிறப்பான மாதம் இருக்கு. அதை தவிர வந்து மாதவ மாதம் சொல்லுவாங்க வைகாசி மாதத்தை. ஏன் மாதவ மாதம் சொல்றோம் அப்படின்னா விஷ்ணுவுக்கு வந்து சிறப்பான மாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் தான். அதனாலே அதுக்கு பேர் வந்து வைகாசி மாதத்துக்கு வந்து மாதவ மாதம் சொல்லியிருக்காங்க. மாதவ மாதம் அப்படிங்கும் போது விஷ்ணு பகவானுக்கு அவ்வளவு சிறப்பானது. நிச்சயமா சொல்றேன், இந்த வைகாசி மாசத்துல தொடர்ந்து காத்தால சாயங்காலம் நீங்க வீட்டுல வந்து விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணினீங்க அப்படின்னா எழுதி வச்சுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் பெருமாள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி வச்சுடுவார். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லது நடக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோட பண்ணினாதான் நல்லது. ஓகேங்களா? இப்ப சின்னதா ரோட்ல ஒரு கல் இருக்கு, அந்த கல்லுக்கு டெய்லி மஞ்சள் பூசி நீங்க துணியை கட்டி அதை வந்து நீங்க வந்து தெய்வமா நினைச்சு கும்பிடுறவங்க நிச்சயமா தெய்வம் தான். இல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு அது வெறும் கல்லுன்னு நினைச்சீங்கன்னா வெறும் கல்லு தான், அவ்வளவுதான். என்னைக்குமே ஆத்மார்த்தமான பரிகாரம் தான் நம்ம லைஃப் ஸ்டைலையே மாத்தி அமைக்கக்கூடிய யோகம்ங்கிறது தான். இதுல முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். நிச்சயமா சொல்றேன், பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கும் போது நிச்சயமா எழுதி வேணா வச்சுங்கோ. விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் வந்து இந்த வைகாசி மாதம் அப்படிங்கும் போது விஷ்ணு சகஸ்ரநாமம் காத்தாலே சாயங்காலம் வைகாசி மாதம் ஃபுல்லா நீங்க பாராயணம் பண்ணுங்கோ. நிச்சயமா சொல்றேன், நினைச்ச விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷம். கீழே என்னோட வாட்ஸ்அப் மொபைல் நம்பர் 9884277263 வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு ஜாதகத்துல என்ன சந்தேகங்கள் பிரச்சனை இருந்தாலும் என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச உதவிகளை செய்யற நேர்களே. நன்றி, வணக்கங்கள்.